அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விருச்சிகம் ராசி நண்பர்களுக்கு இன்று நடைபெறவிருக்கும் சுக்கிர பயிற்சி மூலமாக எந்த மாதிரியான பொது பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம விருச்சிகம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. விருச்சிகம் ராசி காலச்சக்கரத்துடைய 8வது ராசிங்க. மற்றும் விருச்சிக ராசி கூட 3 நட்சத்திர நண்பர்கள் பேராவீங்க. கேட்டை நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்கள் வரை, அனுஷம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் மட்டும். விருச்சிகம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவானுங்க. நீங்கள் வேண்டி வேண்டிய கடவுள் சிவபெருமானுங்க. இப்போ நம்ம சொல்ல போகிறது இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு பொருந்தக்கூடிய பொதுவான ஒரு ராசி பலன்கள் மட்டும்தாங்க. நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு துல்லியமாக எப்படி நடக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் கிளியராக தெரிஞ்சுக்க முடியுங்க. ஓகேங்களா? இப்போது சுக்கிர பயிற்சி இன்னைக்கு நடக்குதுங்க. 26/2/2022ங்க. ஸோ இன்னிலேருந்து உங்களுக்கு ஏப்ரல் 12, 2022 வரைக்கும் சுக்கிர பகவான் உங்களுடைய 3வது வீடான முயற்சி ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. மற்றும் தான் நின்ற இடத்துலேருந்து எப்பவுமே 7ஆம் பார்வையை எந்த வீட்டை பார்க்குறாரோ அந்த வீட்டோட பலன் பிரதிபலிச்சுட்டு போயிடுவார். இப்போ உங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான் உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தை பார்க்குறாரு தன் நின்ற இடத்துலேருந்து 7ஆம் பார்வையா. ஓகேங்களா? இதன் மூலமாக நம்மளுடைய விருச்சிகம் ராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்கலாங்க. இதற்கு முன்னாடி சுக்கிரன் பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறாங்க. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் மாதிரி ஒரு சுப கிரகம் தாங்க. ப்ளஸ் இவர் மருத்துவ கிரகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இவர் ஒரு மேரேஜ் அசம்பிளர்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? மனைவியை நமக்கு அமையிறது எல்லாமே சுக்கிரனை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகம் இருக்குங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு சுக்கிர பகவான் ரொம்பவே சாதகமான உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஓகேங்களா? இன்னைக்கு பயிற்சி ஆகிறார் 26/2/2022ங்க. ஓகேங்களா? மற்றும் சுக்கிரனுக்கு உகந்த இடம் எதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேங்க. சுக்கிரன் பொதுவாக உங்களுடைய சுய ஜாதகத்துல 2, 3, 4, 7 மற்றும் 12 ஆகிய வீடுகள் இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுப்பாரு அப்படின்றது ஐதீகங்க. அது சுக்கிரன் உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல 1, 6 மற்றும் 8 ஆகிய வீடுகள் இருந்தார் அப்படின்னா நல்ல பலன்களும் கொடுக்க மாட்டாரு, அதே சமயம் கெடு பலன்களும் செய்ய மாட்டாரு அப்படின்றது ஐதீகங்க. சுக்கிரன் தான் நின்ற இடத்துல தன்னுடைய 7ஆம் பார்வையை எந்த வீட்டை பார்க்குறாரோ அந்த வீட்டோட பலன் பிரதிபலிச்சுட்டு போயிடுவாரு. இதுதான் அவருக்கு விதிக்கப்பட்ட ஒரு வேலைங்க. ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய விருச்சிகம் ராசி நண்பர்களுக்கு சுக்கிரன் நிற்கிற இடமும் ரொம்ப அற்புதமான ஒரு இடம்ங்க. அதே சமயம் அவரோட பார்வை பார்த்தீங்கன்னா சிறப்பான உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தில் விழுதுங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி அந்தளவுக்கு சாதகமாக இல்லைங்க. ஆனால் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனி பயிற்சியும் நல்லா தாங்க நடந்துகிட்டு இருக்கு. அதாவது சனி பயிற்சின்றதை விட சனீஸ்வரர் உங்களுடைய 3வது வீடான முயற்சி ஸ்தானத்தில் இருக்காரு. ஸோ சனீஸ்வரருக்கும் 3வது வீடுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான நல்ல வீடுங்க. சரிங்களா? ஸோ இப்போ சுக்கிரன் சனீஸ்வரர் கூட சேர்ந்து உங்களுக்கு வருகின்ற ஏப்ரல் 12, 2022 வரைக்கும் அதே 3வது வீட்டில் இருப்பாருங்க. சுக்கிரன் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆவாருங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம் என்ன நடத்தி கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது வரைக்கும் இருந்து திருமண தடை விலக்கி விட்டுருவாருங்க. ஒரு சிலர் நீண்ட நாளாக திருமணத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. நிறைய வரணும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு திருமணம் கைகூடாத ஒரு சூழல் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. இப்போ நீங்கள் எதிர்பார்த்த வண்ணமாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல அருமையான வரன் கிடைப்பதற்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாக சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்லபடியாக ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால சொல்ல முடியுங்க. சரிங்களா? அதே மாதிரி இப்போ உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல உங்களுக்கு கிரக தோஷங்கள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிலருக்கு செவ்வாய் தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. மற்றும் ஒரு சிலருக்கு காலசர்ப்ப தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன பரிகாரம் நான் சொல்றேங்க. உங்களால முடியும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை ஒரு தடவை நீங்க பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 100% திருமணம் வெகு விரைவில் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியா நம்மளால சொல்ல முடியுங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பண்ண வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களால முடியும் அப்படின்னா நம்மளுடைய சிதம்பரம் டு கும்பகோணம் போற வழியில நடுவில் பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. ஊர் பேரும் அதே தான், கோவில் பேரும் அதே தாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்ற ஊருக்கு போயிட்டு வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரை வேண்டி வணங்கிட்டு அதன் பிறகு அதே பிரகாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானையும் விசேஷமாக வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷத்துடைய வீரியம் கட்டுக்குள்ளே உங்களுக்கு திருமணம் வெகு விரைவில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக
இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. அதாவது பொதுவாக வந்து ஒருத்தங்க பர்சனல் பர்த் சார்ட்டில் செவ்வாய் தோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் உள்ளவங்களை திருமணம் செய்தோம் அப்படின்னா, அதாவது திருமணம் செய்து வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய தோஷம் வந்து விலகிட்டு அவங்க 2 பேருமே வந்து 100 வயது வரைக்கும் நல்லபடியாக வாழ்வாங்க அப்படின்றது வந்து ஐதீகங்க. அதனால வந்து செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல செவ்வாய் தோஷம் உள்ள வரன் அமைவதற்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாக வந்து நம்மளுடைய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக திகழும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலசர்ப்ப தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கவங்க பண்ண வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீகாளஹஸ்தி அப்படின்ற ஊருக்கு போயிட்டு ஸ்ரீகாளஹஸ்தி கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் முடிஞ்சிருக்க ராகு காலத்தில் ராகுக்கு எது பூஜை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலுக்கு நீங்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே விசேஷங்க. ஏன்னா சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருக்கு ரொம்ப சிறந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமைங்க. ஸோ திங்கட்கிழமை காலையில் 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ராகு காலம் வருதுங்க. அந்த சமயத்தில் நீங்கள் ராகுக்கு எது பூஜை பண்ணிட்டு அதன் பிறகு அதே பிரகாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பாதாள கணபதி கோயிலுக்கு போயிட்டு விநாயகர் பெருமானை வேண்டி வணங்கிட்டு அதன் பிறகு அதே பிரகாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரை வேண்டி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய ராகு கேது தோஷத்துடைய வீரியம் வந்து கட்டுக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு திருமணம் வந்து வெகு விரைவில் கை கூடுவதற்கு வாய்ப்புகள் வந்து சுக்கிர பகவான் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்ட்டு உறுதியா நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த தோஷங்கள் இருந்ததுன்னா மட்டும் இந்த பரிகாரம் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பர்சனல் பர்த் சார்ட்ல தோஷமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எந்த ஒரு பரிகாரமும் பண்ண வேண்டிய அவசியம் அப்படின்றது கண்டிப்பாவே கிடையாதுங்க. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்டிருக்கீங்க, சார் எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, 4 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் உங்களுக்கு குழந்தைகளே பிறக்கலைங்க, குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தோடு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து குழந்தைகள் வரம் கிடைப்பதற்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாக நிச்சயம் உங்களுக்கு சாதகமாகவே திகழும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. சரிங்களா? ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு சின்ன பரிகாரம் ஒன்று இருக்குங்க. உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. எதற்காக குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர சொல்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்மள நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குலதெய்வ கோயிலுக்கு போகிறது சுத்தமாக மறந்துட்டாங்க. இதனாலேயே நமக்கு நடக்க வேண்டிய நிறைய நல்ல விஷயங்கள் வந்து தடைப்பட்டு போயிடுதுங்க. ஒரு தடவை வந்து நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதன் பிறகு உங்களுக்கு டாக்டர் மெடிசன் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த மெடிசனை விடாமல் கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. இது ரெண்டுமே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எதுனா வந்து தோஷங்கள் இருந்தது அப்படின்னாலும் அது எல்லாமே விலகிட்டு உங்களுக்கு குழந்தைகள் வரம் கிடைப்பதற்கு சுக்கிர பகவான் நிச்சயமாக அருள் புரிவார் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த 10 மாதத்துக்குள்ள ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ பிறப்பதற்கு கூட வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படுத்துவார் நம்மளுடைய சுக்கிர பகவான். இவர் வந்து சேம் லைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் மாதிரி தாங்க. குருவுக்கு என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கோ சுக்கிரனுக்கு அதே சிறப்பு அம்சங்கள் தாங்க இருக்கு. ஓகேங்களா? இவர் வந்து ஒரு சுப கிரகம் மற்றும் இவர் வந்து மருத்துவ கிரகம் கூட கண்டிப்பாக சொல்லலாங்க. ஓகேங்களா? அதன் பிறகு வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சரி எங்களுக்கு ஏற்கனவே திருமணம் முடிஞ்சிடுச்சுங்க, எங்கள் 2 பேருக்கும் வந்து ஒரே பிரச்சனையாக இருக்குது, கணவன் மனைவிக்கு இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. வருத்தப்படாதீங்க. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து உங்களுடைய கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகுவதற்கு இது ஒரு அற்புதமான சுக்கிர பயிற்சி பலன் தான் வந்து நம்மளுடைய விருச்சிகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமா சாதகமாக திகழும் அப்படின்ட்டு உறுதியா நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? இப்போ தொழிலுக்கு வரலாங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம சொன்னது எல்லாமே வந்து சுக்கிரனுடைய பார்வை வந்து உங்களுடைய 9வது வீடான பாக்கியஸ்தானத்துல வெல்றதுனால தாங்க. ஓகேங்களா? தொழில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க இனிமேல் எந்த ஒரு நல்ல முயற்சி எடுத்தீங்க அப்படின்னாலும் தொழில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்ட்டு உறுதியா நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. இதற்கு முக்கியமான காரணம் வந்து சுக்கிரனுடைய இருக்கின்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வரரோட கலவையாக சேர்ந்து உங்களுடைய 3வது இடமான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காருங்க. ஸோ உங்களுக்கு தொழிலில் இது வரைக்கும் எதனா நீண்ட நாளாக பிரச்சனை இருந்தது அப்படின்னாலும் இப்போ அந்த பிரச்சனை எல்லாமே விலகிட்டு உங்களுடைய தொழில் வந்து படிப்படியாக வந்து முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வதற்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாக நிச்சயமாக திகழும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. அதாவது ஒரு சிலர் வந்து ஏற்கனவே கடன் வாங்கி இருந்திருப்பீங்க, உங்கள் தொழிலில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் நஷ்டம் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இப்போ தொழில் வந்து படிப்படியாக முன்னேற்றம் அடைவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக வந்து உங்களுக்கு சாதகமாகவே திகழுங்க. அதே சமயம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வந்து ஏற்கனவே சிறப்பாக போயிட்டு இருந்திருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தொழிலில் இன்னும் கூட நீங்கள் வந்து நல்லபடியாக முன்னேறி செல்வதற்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாக வந்து நம்மளுடைய விருச்சிகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக திகழும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. நெக்ஸ்ட் வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கவலைக்கரமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குங்க, இது தீர்வதற்கு எதனா வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்த்த விதமாக வந்து உங்களுக்கு கடன் பிரச்சனை தீர்வதற்கு இது ஒரு சாத்தியமான
நல்ல காலமாக உங்களுக்கு சாதகமாக திகழும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? அதாவது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்த 40 நாளுக்குள்ள ஓரளவுக்கு கொஞ்சமாக வந்து கடன் வந்து நீங்கள் தொகையை வந்து ஈஸியாக செட்டில்மெண்ட் பண்ணுவதற்கு இது ஒரு நல்ல காலமாகவே உங்களுக்கு திகழுங்க. ஒரு சிலர் வந்து வாடகை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இனிமேல் வந்து வாடகை வந்து நீங்கள் எளிதாக கட்டக்கூடிய வகையில் வந்து உங்களுக்கு காலம் வந்து நல்லபடியாகவே சாத்தியப்படுது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒரு சிலர் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு வந்து உங்களுடைய உயர் அதிகாரிகளோட அவ்வப்போது வந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. இதற்கு ஒரு சில காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க வந்து உங்ககிட்ட வந்து ஜாலியாக பேசிட்டு உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு உங்களுடைய உயர் அதிகாரிகள் கிட்ட போயிட்டு உங்களை பற்றி தப்பாக வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இதனாலேயே உங்களுக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கும் வந்து கருத்து வேறுபாடுகள் சற்று அதிகமாகவே ஏற்பட்டு இருந்திருக்குங்க. இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகிட்டு நீங்களும் உங்களுடைய உயர் அதிகாரிகளும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பதற்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாக வந்து நம்மளுடைய விருச்சிகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக திகழும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து தற்சமயம் வந்து வேலை இல்லாமல் வந்து ரொம்ப அவதிக்குள்ளாக இருந்திருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கு உங்களுக்கு காலம் வந்து சாத்தியப்படும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. சரிங்களா? என்னோட சின்ன ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னாலும் தற்சமயம் நீங்கள் கிடைச்ச வேலையில் போயிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் வந்து உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலைக்கு மாறிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி வந்து கொஞ்சம் சேஃபர் சைடு ரன் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, நீண்ட நாளாக வந்து நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து, சார் நாங்கள் வந்து புதிதாக ஒரு லேண்ட் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், அல்லது புதிதாக ஒரு மனை வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், இதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வண்ணமாக வந்து புதிதாக வந்து ஒரு லேண்ட் வாங்குவதோ அல்லது வாங்கின இடத்துல வந்து நீங்கள் வீடு கட்டுவதற்கோ வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே உங்களுக்கு ஏற்படும் இந்த சக்கர பயிற்சியின் மூலமாங்க. ப்ளஸ் உங்கள் வீட்டில் வந்து இது வரைக்கும் சுப காரியங்கள் தடைப்பட்டு போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நீண்ட நாளாக வந்து சுப காரியங்கள் வந்து பண்ணோம். அதாவது இப்போ திருமண தடை இருந்திருக்கலாம், அல்லது வீடு கட்டுமான பணி முடிச்சுட்டு கிரக பிரவேசம் பண்ணக்கூடிய தடை இருந்திருக்கலாங்க. ஸோ அதே மாதிரி குழந்தைகள் பிறந்து அவங்களுக்கு வந்து மொட்டை அடிக்கக்கூடிய ஃபங்க்ஷனை வந்து தடைப்பட்டு போயிருந்திருக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய தடை எல்லாமே விலகுவதற்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாக வந்து நம்மளுடைய விருச்சிகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக திகழுங்க. இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனீஸ்வரர் வந்து 3வது இடத்துல அமர்ந்துகிட்டு இருக்காரு. இப்போ சுக்கிரன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது இடத்துக்கு போயிட்டு சனீஸ்வரரோட கலவையாக சேர்ந்து உங்களுக்கு இது வரைக்கும் நடக்காத நல்ல விஷயங்களை பற்றி வந்து நல்லபடியாக நடத்தி கொடுப்பாரு. இதற்கு வந்து வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படும். இன்கேஸ் நீங்கள் இப்போ காதலிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வீட்டில் சொல்லி நீங்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக வந்து நம்மளுடைய விருச்சிகம் ராசி நண்பர்களுக்கு சாதகமாகவே திகழும் அப்படின்ட்டு நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. சரிங்களா? ஒரு சிலர் வந்து அரசாங்க உத்தியோகத்துக்கு வந்து நீண்ட நாளாக வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு கிடைப்பதற்கு காலம் வந்து சற்று சாத்தியமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. சரிங்களா? அதே சமயம் ஒரு சிலர் வந்து நாங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும், அதே மாதிரி நாங்கள் அயல்நாட்டில் போயிட்டு வேலை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், இதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நண்பர்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாத்தியமான காலமாக வந்து உங்களுக்கு திகழுங்க. நீங்கள் அயல்நாட்டுக்கு சென்று மேல் படிப்பு படிப்பதோ அயல்நாட்டுக்கு சென்று வேலை செய்வதற்கு உங்களுக்கு காலம் வந்து மிக அருமையாகவே வந்து கைகூடி வருது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. முக்கியமாக நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு வந்து இது வரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகிட்டு இனிமேல் வந்து உங்களுடைய தந்தை எதனா ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னாலும் நீங்களும் அதை வந்து மறுப்பு தெரிவிக்காமல் ஏற்றுப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் எதனா ஒரு விஷயம் சொன்னீங்க அப்படின்னாலும் உங்களுடைய தந்தையை வந்து உங்களுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்காமல் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் தான் வந்து இப்போ நடக்கவிருக்கும் இந்த சுக்கிர பயிற்சி. இன்னைக்கு வந்து சுக்கிர பயிற்சி வந்து நடக்குதுங்க. ஓகேங்களா? உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கஞ்சனூர் அப்படின்ற ஊருக்கு போயிட்டு சுக்கிர பகவான் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய எதனா நெகட்டிவ் விஷயங்கள் இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு அது எல்லாமே விலகிட்டு கண்டிப்பாக வந்து இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக வந்து நடப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. சரிங்களா? ஓகேங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த பதிவில் வந்து சுக்கிர பயிற்சினால நம்மளுடைய விருச்சிகம் ராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் தெரியப்படுத்தியிருக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவலுங்க, நீங்கள் படிக்கும் மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் சிறப்பான நல்ல பலன்கள் கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. டயட் ஃபுட் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு மட்டும் உணவு உட்கொள்ளுங்க. டெய்லி காலையிலையும் மற்றும் மாலையிலையும் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து வாக்கிங்
வாக்கிங் போயிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக வாக்கிங் போயிட்டு வந்துட்டு டயட் ஃபுட் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னாலே 100% உங்களுடைய உடலில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு நிச்சயமாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? ஓகே விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம வந்து விருச்சிகம் ராசி கூட பேர இருக்கின்ற 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான சுக்கிர பயிற்சி பலன்கள் வந்து தெரியப்படுத்தியிருக்கோங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. தேங்க்யூ.